சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்ந்ததால் சர்ச்சை. தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு எடப்பாடி பழனிசாமி கருத்து. தனிப்பட்ட விவகாரம் குறித்து கேள்வி கேட்க வேண்டாம் என்று செய்தியாளர்களிடம் வேண்டுகோள். ஒரு பட்ஜெட்டை பாத்துருக்கீங்க, விவசாய பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். சென்னை அருகே தெருநாய் கடித்து 10 நாட்களுக்கு பின் உயிரிழந்த மேற்கு வங்க நபர். கடித்த நாய் 2 நாட்களுக்கு முன்பு இறந்த நிலையில் பரிதாபம். வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை குறையும். 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கரும்பு கொள்முதலுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை 349 ரூபாயாக உயர்வு. வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. சென்னையில் நேற்று சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 65,760 ரூபாய்க்கு விற்பனை. ரயில்வே தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்வு மையம். வரும் 19ஆம் தேதி தேர்வு நடைபெறும் நிலையில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்த தேர்வர்கள் அதிர்ச்சி. இந்தியை திணிக்காதீர் என்று கூறுவது அந்த மொழியை வெறுப்பது என்று அர்த்தமில்லை. தமிழ் படங்களை இந்தியில் டப் செய்து வரும் பணம் மட்டும் வேண்டுமா என பவன் கல்யாண் கூறியதற்கு பிரகாஷ்ராஜ் பதிலடி. கச்சத்தீவு திருவிழாவில் காலையில் நடைபெற்ற அந்தோணியார் தேர்பவனி. வழிபாடு முடிந்த நிலையில் ராமேஸ்வரம் திரும்பும் பக்தர்கள். கோவை மாவட்டம் போரூரில் லஞ்சம் பெற்ற பணத்தை போலீசுக்கு பயந்து குளத்தில் வீசிய கிராம நிர்வாக அலுவலர். VAO பிடிபட்ட நிலையில் குளத்தில் பணத்தை தேடும் பணி தீவிரம். பஞ்சாபின் அமிர்தசரஸில் கோயில் மீது வெடிபொருள் வீச்சு. இருவர் தப்பிச் சென்ற நிலையில் பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு தொடர்பா என விசாரணை. கர்நாடகாவில் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு. முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர புறப்பட்ட SpaceX ராக்கெட் பல மாதங்களாக விண்வெளியில் தவித்து வரும் நிலையில் விரைவில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு. மகளிர் பிரீமியர் லீகில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் செல்ல போவது யார்? இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. தேனி மாவட்டத்தில் மளிகை கடைக்காரரின் வங்கிக் கணக்கிலிருந்து 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் பீகாரை சேர்ந்த கட்டிட தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் தேவாரம் ART காலனியில் மளிகை கடை நடத்தி வருபவர் சிவனேசன். இவருடைய மனைவி அடகு கடை ஒன்றை வைத்துள்ளார். இருவருக்கும் போதிய அளவு படிப்பறிவு இல்லாததால் மற்றவர்கள் உதவியுடன் ஆண்ட்ராய்டு போனில் உள்ள வங்கியின் செயலை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இவர்களது வங்கிக் கணக்கில் இருந்து 24,69,000 ரூபாய் வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தங்களுடைய பிள்ளைகள் அடிக்கடி செல்போனில் வரக்கூடிய விளம்பர லிங்கை அழுத்தி இருப்பதால் அதன் மூலமாக பணம் போயிருக்கலாம் என்று கருதி சிவனேசன் சைபர் கிரைம் காவல்துறைக்கு புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிவனேசனின் வங்கிக் கணக்குகளின் விவரங்களை ஆய்வு செய்ததில் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்குகள் அனைத்தும் பெங்களூருவில் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அங்கு விரைந்த தேனி மாவட்ட சைபர் கிரைம் காவலர்கள் அங்கு பீகார் கட்டிட தொழிலாளி அர்ஜுன்குமார் என்பவரை கடந்த 9ஆம் தேதி கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அர்ஜுன்குமாரின் நண்பர்கள் நீரஜ், அனில் ஆகியோர்
சிம் கார்டு விற்பதாக கூறி அவரை ஏமாற்றி அவருடைய பெயரில் வங்கிக் கணக்குகளை தொடங்கி மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தேனிக்கு அழைத்து வரப்பட்ட அர்ஜுன்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குழந்தைகள் செல்போனில் விளையாடிய போது தவறுதலாக கிளிக் செய்த லிங்கால் பணம் பறிபோனதா அல்லது நூதன முறையில் மோசடி நடைபெற்றதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது பற்றி செங்கோட்டையனிடமே கேட்குமாறும் தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேரடியாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். சட்டசபைக்குள் எடப்பாடி பழனிசாமி நுழைந்த போது அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்த நிலையில் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவரை நேருக்கு நேர் சந்திப்பதையும் தவிர்த்தார். மேலும் சட்டப்பேரவையை விட்டு அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த போதும் எடப்பாடி பழனிசாமியுடன் செய்தியாளர்களை சந்திக்காத செங்கோட்டையன் சபாநாயகர் நுழைவு வாயில் வழியாக வெளியேறினார். இதன் தொடர்ச்சியாக இன்று காலையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைக்கு செல்லாத செங்கோட்டையன் சபாநாயகர் அறையில் அமர்ந்துவிட்டு நேரடியாக பேரவைக்குள் சென்றார். நிலையில் வேளாண் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேட்டபோது தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறும் பதிலளித்தார். ஒரு பட்ஜெட்டை பார்த்திருக்கீங்க, விவசாய பட்ஜெட்டை பார்க்க முடியுது. உங்களுடைய அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம். இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கீங்க. தலைவன் கிடையாது. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா எங்களோட நாங்களே இவங்களோடு இருந்து பணியாற்றியவர். முன்னதாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப முயன்ற போது கையெடுத்து கும்பிட்டுவிட்டு பதில் அளிக்காமல் சென்றார். பொதுவெளியில் எச்சில் துப்பினால் கடுமையான அபராதம் விதிக்கும் முறையை பல்வேறு மாநிலங்களும் அமல்படுத்த தொடங்கியிருக்கின்றன. சட்டப்பேரவை வளாகத்தில் பான் மசாலாக்களை பயன்படுத்த உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவில் சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் மிகப்பெரிய பிரச்சினை பொதுவெளியில் எச்சில் துப்புவது. நாகரிகமற்ற முறையில் இடம், பொருள், ஏவல் என எதை பற்றியும் கவலைப்படாமல் பொதுவெளியில் எச்சில் துப்பும் வழக்கம் பலரிடம் உள்ளது. சிங்கப்பூர், மலேசியா, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகள் பொதுவெளியில் எச்சில் துப்பினால் கடுமையான தண்டனை விதிக்கின்றன. இந்தியாவிலும் பல மாநிலங்கள் பொதுவெளியில் எச்சில் துப்ப தடை விதித்துள்ளன. ஆனால் அதனை பின்பற்ற யாரும் முன்வருவதில்லை. அங்கு இங்கு என இல்லாமல் பான்பராக் போட்டு எச்சில் துப்பும் வழக்கம் சட்டப்பேரவை வளாகம் வரை நீண்டுள்ளது. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை வளாகத்தில் எம்எல்ஏ ஒருவர் பான்பராக் போட்டு எச்சில் துப்புவதை நேரடியாக கண்ட சபாநாயகர் மகானா கடும் அதிருப்தி தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவை வளாகத்தில் பான் மசாலா, குட்கா உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தடை விதித்தார். மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். எச்சில் துப்பியது யார் என கூற மறுத்துவிட்ட மகானா சட்டப்பேரவை வளாகத்தில் தூய்மையை பேண வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல பொதுவெளியில் எச்சில் துப்புவதற்கு எதிராக கொல்கத்தா காவல்துறை விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியுள்ளது. கொல்கத்தாவில் பொதுவெளியில் எச்சில் துப்ப ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அதனை தீவிரப்படுத்த காவல்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி பொதுவெளியில் எச்சில் துப்பினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது. தொடர்ந்து அதே தவறை 2வது முறையாக செய்தால் அபராத தொகை 5000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க மும்பையிலோ சட்டத்தை கையில் எடுத்த பலே கில்லாடி ஒருவர் பொதுவெளியில் எச்சில் துப்பியவரிடம் 40,000 ரூபாய் வசூலித்து மோசடி செய்துள்ளார். மும்பையின் ஐரோலியில் வசந்த் என்ற நபரிடம் தான் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டவர் பொதுவெளியில் எச்சில் துப்புவது மிகப்பெரிய குற்றம் என்றும் அதற்காக அபராதமாக 68,000 ரூபாய் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளார்.
இதனை நம்பிய வசந்த் அவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று ஏடிஎம்மிலிருந்து 40,000 ரூபாய் எடுத்துக் கொடுத்துள்ளார். அடுத்த ஏடிஎம்மிலிருந்து மீத தொகையை எடுக்கும் முன்னர் பாதியிலேயே வசந்தை இறக்கிவிட்டுவிட்டு சிட்டாக பறந்து விட்டார் அந்த நபர். இந்த சம்பவம் இப்போது காவல்துறை வரை சென்றுள்ளது.